ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கன்மலை ஜெயம் பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் நம்முடைய தரிசனத்தை குறித்தும் செய்கிற ஊழியங்களை குறித்தும் இன்னும் இதை குறித்த மற்ற விவரங்களை குறித்தும் நன்மையான காரியங்களை குறித்தும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம் மத்தியிலே வந்திருக்கிற அருமையான சகோதரர் மகேஷ் அவர்களுக்காக, இன்னும் சகோதரி லீதியல் அவர்களுக்காக, எஸ்தர் என்னுடைய மனைவி எஸ்தருக்காக, அடியானுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த வேளையில் நாம் இந்த ஒரு கூடுகையில் நாம் முன்னெடுத்து செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க, நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே கூட தேவரீர் நீ செயல்படுத்த போகிற உங்களுடைய திட்டங்களுக்காகவும் தீர்மானங்களுக்காகவும் செய்திகளுக்காகவும் கொடான கொடி சோத்திரம். இந்த நிகழ்ச்சியை உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெய கொடியாய் நீர் ஏந்தி செல்லுகிற தேவன் அப்பா, எகோவா நிசியாய் நீர் முன் செல்லும் பொழுது நாங்கள் சகலவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே இந்த தரிசனத்தை நீர் கொடுத்து அதில் செயல்படுத்தவும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. நீர் இவர்களை தெரிவு செய்திருக்கிறீர். உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பூரணமும் இவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியிலே தேவன் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் மாற, அநேகரை இது உயிர்ப்பிக்க, அநேகரை ஜெயம் பெற நீர் கிருபை செய்யுங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். இந்த வேளையில் கன்மலையின் வெற்றி ஜெயக்குடியில் இந்த நாட்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்கள், ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்து சென்னை பட்டணம் பூந்தமல்லி பகுதியில், காட்டுப்பாக்கம் பகுதியில் இதனுடைய தலைமையிடம் இருக்கிறது. தேசம் எங்கிலும், பட்டணம் எங்கிலும், கிராமம் எங்கிலும் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஜெப நடைகளை செய்தும், இன்னும் சபையில்லாத இடங்களில் அநேக இடத்துல சபைகளை ஸ்தாபித்தும், இன்னும் அதன் மூலம் கர்த்தருடைய வருகைக்காக இரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் நீதியின் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து அநேக மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த சுவிசேஷத்தை பல விதங்களிலே தேசத்துக்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்களும் கொண்டு போவதற்கு தேவன் தரிசனத்தை தந்துள்ளார். அதற்கான வழிவாசலை கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய ஆலோசனையின்படி இதை கொண்டு செல்ல தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாருங்க, ஒரு தொழில் என்று சொன்னாலே அந்த தொழிலை எப்படி முதலீடு பண்ணுவது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவது, எப்படி கன்சியூமர்கிட்ட கொண்டு போகிறது என்பதையெல்லாம் உலகத்தில் அதுக்கு பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்கும் உலக பொருளுக்கும் இப்படி மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாமோ அழியாத ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய நீதிக்காக, அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, அவருடைய ரட்சிப்பை குறித்தும் அவர் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தும் அநேகர்களுக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் பலவிதமான திட்டங்களையும் தேவ சித்தத்தையும் அவருடைய வழிவாசலையும் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த தரிசனத்துல ஆண்டவர் கடல் வளம், தொழில் வளம், நிலவளம், இன்னும் தகவல் வளம் என்று சொல்லி 4 வளமாக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த 4 இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அறிவித்தா இந்த 4 பகுதிகளிலும் இன்னும் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஊழியர்களை கொண்டு, சுவிசேஷங்களை கொண்டு, தொழில் முனைவோர் வேலை செய்வோர்களை கொண்டு, கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ மக்களை கொண்டு, இன்னும் நிலவலம் என்று சொல்லப்படுகிற விவசாயிகள், தொழில் கைவேலை செய்கிறவர்கள் அவர்களை கொண்டு, அது மாத்திரமல்ல தகவல் வளம், தொழில்நுட்பம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஐஐடியில் ஒர்க் பண்ணுகிற சகோதரிகளை கொண்டு, இப்படி பல விதத்தில் இதனுடைய சுவிசேஷம் ராஜ்யத்தை குறித்தும் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் போய் அநேக ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்பலாம் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாத சகோதரனே, சகோதரியாக கூட நீங்கள் இருக்கலாம்.
இந்த கலந்துரையாடலில் இன்றைக்கு இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக பல ஊழியங்கள் நடைபெறுகிறது. அதில் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு இந்த தொழில் முனைவோர் வேலை செய்வோர் என்ற கூட்டமைப்பின் மூலமாக இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான சகோதரர் மகேஷ் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க கொளத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க. ஆர்பி என்டர்பிரைஸ் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்து அதன் மூலம் அநேகர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி அதை இலவசமாய் ஆண்டவருடைய ஊழியத்திலே செய்கிறார்கள். அது திருச்சபைகளுக்கு பிரயோஜனமாகவும் ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களுக்கும் அநேக வாலிபர்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் அதன் மூலம் அந்த தொழில் வாய்ப்பை பெற்று ஆண்டவருடைய வாழ்த்துதலையும் ரட்சிப்பையும் பெற்று அநேகர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதை குறித்து இன்றைக்கு அவங்க நம்மளோடு பேசுவாங்க. அதற்கு அடுத்தபடியே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரி லிடியா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சஞ்சய் டிராவல்ஸ் என்று சொல்லி ஒரு தொழில் நிறுவனத்தை பட்டாபிராமிலே நடத்தி வருகிறார்கள். இந்த 2 நிறுவனமும் இணைந்து இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தோடு இணைந்து தொழில் முனைவோர் வேலை செய்வோர் என்ற ஒரு கூட்டமைப்பை வைத்து மாதந்தோறும் தொழில் முனைவோர் வேலை செய்வோருக்காக ஒரு கூடுகை வைத்து ஒரு உபவாச கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எப்படி தொழில்களை செய்யலாம், எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கலாம், எப்படி வேலையில்லாத வாலிபர்களை இணைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க வேலைக்கு போகிறது இல்லை. ஏன் சபைக்கு போகிற அநேக விசுவாச பிள்ளைகளே வேலைக்கு போகிறது இல்லை. அநேக ஊழியருடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அநேக ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இது ஒரு பாரமாக ஆண்டவர் இந்த தரிசனத்தை நமக்கு கொடுத்ததுனால இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமாய் ஜெபித்த பொழுது இந்த சகோதரனையும் சகோதரியும் இவர்கள் நடத்தி வந்த அந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நமக்கு அருமையான சகோதரர் டாக்டர் செந்தில் என்பவங்க நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. அந்த நாட்களிலிருந்து இவர்கள் மூலமாக அது கூட்டமைப்பு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் அதை நாம் அந்த தொழில் முனைவோர் வேலை செய்வோர் அந்த அமைப்பை ஏற்படுத்தி நேர்முக தேர்வு வைத்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் நன்மை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சபைகளை சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். அதனால சபைக்கு ஒரு பிரயோஜனமான சபையில் இருக்கிற ஏழை வாலிபர்கள் வேலை இல்லாதவர்களுக்கும் அதே மாதிரி ஆண்டவரை அறியாத அந்நிய பிள்ளைகளுக்கும் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு சிறு குறு தொழிலையும் இதன் மூலம் ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நல்ல ஒரு தேவனாகிய கர்த்தரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும் இன்றைக்கு நல்ல குடும்பமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இப்படி அவர்கள் எப்படி செய்கிறார்கள், இதன் மூலம் தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது, இதன் மூலம் எப்படி அவர்கள் ரட்சிப்புகளை நடத்தப்படுகிறார்கள், இதன் மூலம் அவர்கள் எப்படி நன்மை பெறுகிறார்கள், எப்படி அவர்களை இந்த கூட்டமைப்பில் வர வைத்து அவர்களுக்கான உதவி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் குறித்து இன்றைக்கு விரிவாக நம்மோடு பேச இந்த அரங்கத்திற்கு நம்முடைய மத்தியில் அருமையான சகோதரனும் சகோதரியும் வந்திருக்கிறார்கள். அதனால் இது இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, படித்தவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, படிக்காதவர்களுக்கும் வேலை உண்டு. நீங்கள் வேலை செய்யணுன்ற ஒரு நோக்கம் இருந்தாலே போதும், ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும், வயது வித்தியாசம் கிடையாது. அவர்கள் அதன் மூலமாக அநேகர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது எப்படி அவங்க வந்தாங்க, எப்படி இந்த தரிசனத்துக்குள்ள அவங்க இணைஞ்சாங்க, அதனுடைய நன்மை தீமை என்ன, அதனால் இவர்களுக்கு என்ன பலன், மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், இது அவர்களுக்கு எப்படி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து நாம் விரிவாக அலசி ஆராய்ந்து அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பேச இருக்கிறாங்க. நம்ம கேட்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இப்போ அருமையான சகோதரர் மகேஷ் அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்தது நல்லது. முதலாவது இந்த ஜாய் டிவிக்காக நம்ம நன்றி சொல்லணும். இல்லையா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு தரிசனம் வந்தது, எப்படி நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனீங்க, நீங்கள் முதல்ல உங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லி எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தரிசனம்
இதில் நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மகேஷ் டேனியல். நான் சென்னை அரும்பாக்கிலிருந்து வந்திருக்கேன். ஸோ கடந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு அதிசயம் எனக்கு செஞ்சுருக்காரு. ஸோ நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளில் பணிபுரிஞ்சிருந்தேன். ஸோ ஹெச்ஆர், இந்த ரெக்ரூட்மெண்ட் வேலைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைங்க, இந்தமாரி வேலைகள்லாம் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஸோ நாளடைவுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால கர்த்தருக்குள்ளே நான் வந்தடைஞ்ச பிறகு நிறைய அதிசயங்களை நான் உணர்ந்தேன். என் வாழ்க்கை டோட்டலாகவே ஏன்னா என்னோட சாட்சி பெரிய சாட்சி, சாட்சி சொல்லணும்னா அதுக்கு நேரங்கள் பத்தாது. சரி சரி. ஸோ கர்த்தருக்குள்ளே வந்ததுனால அப்போ கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ அதிசயங்கள் செஞ்சுருக்காரு. அப்போ நான் கர்த்தர் செஞ்சுருக்காரு. அப்போ நான் கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும்னு வரும்போது எனக்குள்ள ஒரு யோசனை. இயேசு கிறிஸ்தானவர் எல்லா கிராம நகரங்களிலும் போயிட்டு ஒருத்தருக்கு அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஸோ எனக்குள்ள ஒரு கடவுள் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்கில்ல கொடுத்துருக்காரு. இதை வச்சு நம்ம ஏன் மக்களுக்கு இதை செய்யக்கூடாது? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிறகு அந்த தொழில் சம்மந்தப்பட்டது வரைக்கும் இன்னைக்கு வெளியே உலகத்தில் பார்த்தீங்கன்னா அது வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்பு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டா ஒரு கட்டணத்தை கொடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுக்குறதுன்னு சொல்லும் போது நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்கு. நம்ம ஏன் இதை கர்த்தருக்கோசம் இதை ஒரு ஊழியமாக பண்ணக்கூடாதுன்னு எண்ணி இதை நான் இது வரைக்கும் 5 வருஷமா அதை எல்லாருக்கும் நான் ஒரு இலவச வேலை வாய்ப்பு முகாமா இதை நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கண்மலை ஐக்கிய ஊழியத்தில் நான் எப்படி இணைஞ்சேன்னு அப்படி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஐயா அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சிஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி யாருமே கைடன்ஸ் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஊழியங்கள் சபைக்கு போகிறது, அந்த சர்ச்சஸ் போகிறது, அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்கிறத வச்சு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் கண்மலை ஐக்கிய ஊழியத்தில் ஒரு இணைஞ்சோமோ, ஒரு வேலைவாய்ப்பு முகாமாக உள்ள நுழைஞ்சோமோ, அவங்க மூலியமாக நிறைய கிராமங்கள்லையும் நிறைய நகரங்கள்லையும் போயிட்டு நாங்கள் சபையின் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு நடத்தியிருக்கோம். இலவச வேலைவாய்ப்பு முகாம் வச்சு நடத்திருக்கோம். பேனர்லாம் வச்சு அங்கே இருக்கிற சுற்றுவட்டத்தில் இருக்கிற கிராம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். இது முழுக்க இலவச வேலைவாய்ப்பு. என்னன்னா ஒருத்தர் வரும்போது இதுவா கன்சல்டண்டா வேலை வாய்ப்பா, கண்டிப்பாக காசு கொடுக்கணும், காசு கேட்பாங்க, அது ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்குமே. அந்த எண்ணத்தை நாங்கள் உடைச்சிருவோம். அந்த கர்த்தர் இயேசு நாமத்தினால அதை நாங்கள் ஒரு விஷயமா நாங்கள் தகட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே இலவச வேலைவாய்ப்புகள் ஆட்களும் உள்ளே இருக்காங்க, சென்னையில் இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியமலம் மூலமாகவும் நிறைய சபைகள் மூலியமாகவும் நாங்கள் ஒருத்தருக்கும் நாங்கள் இதை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். சரி பிரதர். ஏன்னா வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே என்ன கொடுக்குறான்? கடன் கொடுக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாதான்? அன்பு கூற முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறீங்க, நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், நமக்கு பின்புலம் யாரும் கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு உயர்வில் வந்திருக்கிறோம், என்னால் காசு பணம் செய்ய முடியாட்டாலும் நான் செய்கிற வேலையிலிருந்து நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், அவர்களும் மேலே வரணும்னு நினச்சிருக்கிறீங்க இல்லையா? நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த குணாதிசயம் இருந்தது. ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிதாவினிடத்தில் எதையெல்லாம் கற்றுக்கொண்டாரோ அதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன உடனே அந்த 12 சீஷர்களை ஒருத்தரை தவிர்த்து மீதி பவுலோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க 12 பேரும் உலகம் முழுவதும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கித்து ஒரு 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் வர காரணமாக இருந்தார்கள். இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம எதில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதை, ஏன்னா பாருங்க, ஆண்டவர் இந்த கடற்கரையில் போகிற பொழுது பேதுருக்கிட்ட ஒரு படகு தான் இருக்கும், ஒரு வெறுமையான படகு இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உங்ககிட்ட இருக்கிற என்ன இருக்குது அதை கொண்டு வான்னு சொல்லுவார். அந்த படகை கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த படகை கொடுத்த உடனே ஆண்டவர் அதை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு, வலையை வலதுபுறத்திலே போடுன்னு சொல்லுவார். அங்கே உட்காந்து அந்த படகுல உட்காந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவார். அதை எல்லாரும் கேட்பாங்க. அப்போ வெறும் ஒரு படகு தான் பேதுருக்கிட்ட இருந்தது. அந்த படகு பாருங்க, ஆண்டவர் அந்த படகுல உட்கார்ந்து அங்கே இருந்த எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார், மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் அதை கேட்குறாங்க. வெறும் படகு தானே பேதுரு கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் திரும்ப அந்த படகு என்ன பண்ணல? வெறும் படகாக கொடுக்கல. என்ன பண்ணாருன்னா, அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வலைய போடுறான், ஒன்றுமே அகப்படலை. இப்போ அந்த வெறும் படகு, ஒரு சாதாரண படகு, ஒன்றுமே அதில் இல்லை. ஆனால் வெறும் படகாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பேதுரு கொடுக்குறாரு. அவர் திரும்ப கொடுக்குற பொழுது வெறுமையாக கொடுக்கல. அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தையின்படி நீ வலதுபுறத்திலே போடுன்னு சொன்ன உடனே அப்படியே அவன் போட்டான்.
போட்ட உடனே திரளான மீன்கள் அந்த போட்டு நிரம்பத்தக்கதாக என்ன பண்றாங்க, அதை தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் சைகை காட்டி அதை எடுத்து அவ்வளோ ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அப்ப உங்ககிட்ட காசு பணம் இல்லை, போய் அவங்களுக்கு மற்ற இதில் உதவி செய்யல, நீங்க கற்றுக்கொண்டது என்னவோ ஒரு வெறுமையான ஒரு காரியத்தில் இருந்திருக்கிறீங்க, கொஞ்சத்தில் இருந்திருக்கிறீங்க, அதை நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதித்திருக்கிறார். கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப ஆண்டவர் பேதுரு எப்படி ஆசீர்வதித்தாரோ, இனி உங்க ஆர்பி என்டர்பிரைஸ், சஞ்சீவி டிராவல்ஸ், இந்த ஆசீர்வாத கண்மலை தொழில் முனைவர் கூட்டமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் பெருக்கத்தின் காலத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை அவர் மல்டிப்ளை ஆக்கி கொடுக்குற ஆண்டவர். சரியா? ரொம்ப சந்தோஷம். முதலாவது உங்களை கேட்டது. அடுத்தபடியாக நம் மத்தியில் சிஸ்டர் லீதியால், அதாவது லீலாவதி இருக்கிறாங்க. சஞ்சய் டிராவல்ஸ் நடத்திட்டு வரீங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த அரங்கத்தில் வந்ததுக்கு. சரிங்களா? இந்த நாட்களில் ஆண்களே ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை செய்யணுன்றது ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்குது. வேலைக்கு போயிடலாம், ஆனால் ஒரு தொழில் செய்யணும், அதில் நிலைத்து நிற்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல கொண்டு ஒரு தொழில் செய்ய வச்சு நிறைய சகோதர சகோதரிகளை உருவாக்கி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்தது? எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்படி இதில் அந்த சஞ்சய் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது? பார்க்குற நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் போலேயும் தான் நானுமே மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகக்கூடிய காலத்தில் அப்போதுலேருந்தே ஸ்தோத்திர பலிகள் அந்த மாதிரி படிக்கிறது அந்த பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாட்கள் போக 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 எதிர்காலத்தை பற்றிய பயமும் மற்றதும் வரும்போது ஒரு இதில் கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தார். பேசும்போது எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. இந்த மாதிரி நம்ம ஏன் வசனம் இருக்குல்ல, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லைன்ற வசனப்படி யாரும் இனி அலைந்து திரியக்கூடாது, அதுக்கு நம்மளால என்ன மாதிரிலாம் பண்ண முடியுன்றதை யோசிச்சு தன்னிச்சையாக ஆரம்பிச்சது தான் இந்த வேலை வாய்ப்பு முகாம், சஞ்சய் டிராவல்ஸ் ரெண்டுமே சேர்த்து. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது இதில் பிரதர் சொன்ன மாதிரி வேலைக்கு போகிற ஆண்கள்கிட்டே நிறைய பிரச்சனைகள், நிறைய அவங்களாலே ஒரு இடத்துல நிற்க முடியாது. அப்போ ஒரு பெண்ணாக இருந்து பண்ணும்போது அதுக்கு பின்னாடி மனிதர்கள் சப்போர்ட் பண்ணாலும் அதை தாண்டி ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஜீசஸ் தான். அவரோட கிரியை இல்லாமல் நம்ம எதுலையுமே நிலைத்து நிற்க முடியாதுன்றதை அதை ருசிச்சு பாருங்கள். அந்த ருசித்து பாருங்கள்ன்றதை ருசித்ததுனால நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அந்த வார்த்தை நின்னது. அதே மாதிரி மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளை கேட்காம கடவுள்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது மட்டும்தான் இந்த ஸ்டேஜ்ல எங்களால உட்கார முடிஞ்சது. அவர் மட்டும்தான் எங்களோட வெற்றிக்கு பின்னாடி காரணம். ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நாங்கள் அவரை கேட்டு முடிவெடுக்கிற மாதிரி தான் ஆயிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மாமிசத்தில் இருக்கும்போது மனுஷரில் கேட்டு கேட்டு முடிவு பண்ணுவோம். இங்கே போனால் நம்மளோட கஷ்டம் தீந்துரும், இந்த சாமியை கும்பிட்டா இந்த மனுஷங்கிட்ட இல்லை இந்த பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட போனால் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அது ஆரம்ப நிலை. அது இல்லாமல் யாருமே இல்லை. கடவுள் சொல்கிறதுபடி நம்ம அந்த ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி நான் போகும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் எனக்கு தோல்வி இல்லை. அதில் சில தடங்கல்களும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி உடைச்சு உருவாக்குன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது மாதிரி அனுதினமும் உடைச்சு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு முதலாவதாக நன்றி. அதே மாதிரி ஆவிக்குரிய சகோதரனும் சகோதரியும் கிடைத்தது பெரிய விஷயம். அவங்களோட கைடன்ஸில் தான் ஒவ்வொன்றும் நாங்கள் பண்ணுறோம். வேலைவாய்ப்பு முகாம்னா என்னன்றது தெரியாது. நம்ம ஒரு ஆரம்பத்தில் எல்லாமே தொழில் ஆரம்பிச்சிடலாம், நம்ம இதை பண்ணிடலாம், மேலே வந்துடலாம். அது எதுவுமே நம்மளோட கையின் பிரயாசம் கிடையாது, அவருடைய பிரயாசம் மட்டும்தான். இந்த வேலைவாய்ப்பு முகாம் கொண்டு பண்ணணும்னு எங்களுக்கு பேக் போனாக இருந்தது ஆவிக்குரிய சகோதரனும் சகோதரி 2 பேரும் மட்டும்தான். அவங்க 2 பேரோட கைடன்ஸில் தான் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி பண்ணணும், ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், சிட்டியில் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அந்த நான் எப்படி ஒவ்வொரு ஆஃபீஸாக ரெஸ்யூம் தூக்கிட்டு அலைஞ்சனோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குண்டான வழி வாய்க்கால்களை நாங்கள் சொல்லித்தரோம். இதுதான் எங்களோட மோட்டிவேஷனே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல்
கர்த்தர் இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுங்கன்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் அதை இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அதே இதில் தான் பின்மாறி போகாமல் நாங்கள் செய்வோம். ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. சரி பிரதர், இப்போ நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இல்லையா, இந்த தொழிலை செய்கிறீங்க இல்லையா, ஏன்னா பிஸ்னஸாக எடுத்து செய்கிறவங்க அடுத்தடுத்து இது எப்படி கொண்டு போகணும்? ஏன்னா இன்றைக்கி தொழில்னு சொன்னாலே, ஒரு வேலைன்னு சொன்னாலே, ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டாலே என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நேர்மையாக உண்மையாக அவ்வளோ செய்கிறது முடியாது, பொய் சொல்லாமல் தொழில் பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, அப்படி பல சில நெருக்கடிகள்லாம் வரும். சரிங்களா? நமக்கு நிறைய காம்படிஷன் வருவாங்க, நிறைய எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, காம்படிஷன் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அதை ஒரு தொழிலாக ஒரு இன்கமாக பண்ணும்போது இதை நீங்கள் எப்படி ஒரு இலவசமாகவும், ஏன்னா இலவசமாக பண்ணால் நீங்கள் இந்த வேலையை நடத்தினேன் நம்ம பார்க்குற நேயர்களுக்கும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் எப்படி இது ஃப்ரீயாக பண்ண முடியும்? அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யாருமே எதையுமே ஃப்ரீயாக பண்ணுறதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தன் ஜீவனை இலவசமாய் கொடுத்தார், நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். அவரை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு யாரும் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேருடைய இருதயத்தில் இந்த கேள்வி வரலாம். சரிங்களா? அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன காரியம்? சரிங்களா? அது நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயம். இந்த கேள்வி எங்களுக்கு நிறைய பேர் எங்களை கேட்டிருக்காங்க, இன்னமும் கேட்டுன்னு தான் இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் என்ன விஷயம்னா, இது ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தோம். 6 மாதம் விடாமுயற்சி. பின்வாங்கிட்டு இருப்பேன் நான். ஆக்சுவலி சொல்ல போனேன், அந்த 6 மாதம் வருமானமே இருக்காது, வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு பின்மாற்றமே ஆகிடிருப்பேன். பின்னாடினா அந்த 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 வேலைவாய்ப்பு முகாத்துலேருந்து வெளியே விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம், பழைய மாரி கம்பெனிகளில் போயிட்டு நம்ம ஹெச்ஆராக போயிடலாமே, ரெக்ரூட் பண்ணி பார்த்துடலாமே, நான் அப்படி ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஏன்னா ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் நிறைய நடந்தது. வாடகை கொடுக்கணும், சின்ன ஆஃபீஸ் தான், இன்னைக்கு கடவுள் எங்களுக்கு வேறு மாரி உயர்த்திருக்காருங்களே. நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் நாங்கள் இருந்தோம், ஆரம்பித்தோம். 6 மாதங்களாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிகள் எடுத்தோம். இது எப்படிடா, ஆனால் இலவச வாய்ப்புன்றது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இலவசமாக தான் பண்ணி ஆகணும், இதில் காசு யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுன்ற ஒரு உறுதியாக இருக்கிறோம். இதற்கிடையில் இந்த இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த காசு இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க, அவங்களும் காசு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த ரெக்ரூட் பண்ணுற விஷயத்த வேலை வாய்ப்பை சில பேர் அதை ஒரு சம் அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறாங்க, அது ஒரு தொழில் அவங்களோட பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பண்ணும்போது இப்போ நீங்கள் இலவசமாக பண்ணீங்கன்னா எங்களுக்கு நிறைய வெளியே இருந்து நிறைய எதிர்ப்புகளாக வந்தது எங்களுக்கு. நீங்கள் மட்டும் எப்படி ரிட்டன் கால் சொல்லுவாங்களே, கால் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, சில பேர் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி செயல்படுத்துகிறோன்ற விஷயத்தெலாம் ஆராயெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் எங்களை. நாங்கள் அப்போவும் நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா, கடவுள் ஒவ்வொரு விஷயமும் ஒரு கம்பெனி மூலியமாக எங்களுக்கு ஒரு சிறிய தொகையினாச்சும் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்துறாரு. எப்படியாவது ஒரு கம்பெனியில் ஒரு பணிக்கான ஆட்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பணியாளர் உள்ளே போயிட்டு நல்லபடியாக வேலை செஞ்சார், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நல்லா பண்ணாருன்னா, அந்த கம்பெனியானவங்க எங்களுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டை எங்களுக்கு ஒரு தராங்க. இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தது ஒரு அதாவது இப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, வர அந்த லேபர்ஸ் அதாவது வர வேலைக்கு வராங்க இல்லையா, வேலைக்கு வரவங்ககிட்ட நீங்கள் எதுவும் அவங்க கிட்ட கட்டணம் வாங்குறது இல்லை, கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் அவங்கள ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் தராங்க. கரெக்டுங்களா? ஆமாம், அப்படி தானே? கன்சல்டிங் ஃபீஸும் உங்களுக்கு தராங்க. அப்போ இவங்க கிட்ட நீங்கள் எத்தனை 1000 பேர் வந்தாலும் இவங்க கிட்ட வாங்குறது இல்லை. இல்லைங்க, ஆனால் வெளியில் எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. ஆமாங்கய்யா. சரிங்களா? அது ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நன்மை செய்தார், நம்மளால முடிஞ்சது அந்த ஆரம்ப அதாவது அந்த கட்டணம் வாங்காமல் ஃப்ரீயாக இன்டர்வியூ கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டு அதன் மூலம் ஒரு ஆதாயத்தை, வருமானத்தை இவங்களுக்கும் நீங்கள் பார்க்கணும், அந்த கம்பெனிக்கும் நீங்கள் வேலை செய்யணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் போய் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டதோட உங்கள் கடமை முடியாது. ஆமாங்க, அப்படிதானே? ஆமாங்க. இதுக்கு அதுக்கும் சில பார்த்தீங்கன்னா, இதை கம்பெனியில் நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். அது ஒரு வேலை இடத்துல எப்படி பணி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், ஒழுங்குமுறையெல்லாம் என்னென்ன, அந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் என்ன அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம். பிற்காலத்தில் ஒரு வருடங்களுக்கு அப்புறம் சம்பளம் பத்தலை அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு அடுத்த கம்பெனிக்கான வாய்ப்பை நாங்கள் தரோம். ஒரு வாட்டி அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கைபேசி நம்பர், மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு எங்களுக்கு உடனே எங்கள் டீமுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 பெண்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 2 ஆண்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாங்கள் கொடுக்குற அந்த
போஸ்டர்ஸு, விளம்பரங்கள் மூலியமாக எல்லாருமே எங்கள் ஆளுக்களோட நம்பர் தெரியும். ஒருத்தர் ஒரு மூலியமாக ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வேலை கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தமாரி ரீபர்த் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துலேருந்து இலவசமாக பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போய் அவங்கள போய் நாடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்றனால மற்றவங்க மூலியமாக ஒருவராக வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலியமாக அழைக்கிறாங்க. அவங்களுக்கான ஆலோசனைகள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வயது வரம்புலாம் கிடையாது. இப்போ சில பேருக்கு வயசானவங்களுக்குலாம் வேலை இல்லை, நிறைய பேருக்கு. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு 40 வயசு மேலே இருக்கவங்களாம் யாருக்கும் வேலை வாய்ப்புன்றது இல்லை. இப்போ இன்னைக்கு சென்னையில் இப்போ தனியாக கிடையாது, மற்ற நகரங்கள் எல்லாத்துலேயும் ஸ்டேட்லேயும் அப்படி தான் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து சில கம்பெனிங்க வந்து வயது வரம்பு இல்லாத சில கம்பெனிங்க வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்குற நபர்களை வந்து யாரெல்லாம் எங்ககிட்ட கால் பண்ணி வேலை கேட்குறாங்களோ அந்த உடைய டிஸ்டன்ஸ், வீடு எங்கேயோ வீடு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்தை பார்த்து எங்களுக்கு அவங்க ஒரு ஆலோசனை கூறி அவங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தரோம். இது ஒரு வாட்டி முடிகிற விஷயம் இல்லை. ஒரு வாட்டி வேலை வாங்கி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றது கிடையாது. இவங்களுக்கு நாள்தோறும் அவங்கவுங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் ஒன்று வச்சுட்ருக்கோம். அந்த நெட்வொர்க் மூலியமாக அவங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருப்போம். அவர்கள் மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக மக்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு பயனை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆமாம், சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ பாருங்கள் சிஸ்டர், இப்போ நீங்கள் எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ வராங்க இல்லையா, இப்போ யார் வேணாலும் வரலாமா? யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்றீங்க. படிச்சிருக்கணும், படிக்காமல் இருந்தாலும் சொல்கிறீங்க. அவங்கள எப்படி தகுதி பண்ணுவீங்க? அவங்க ஏன்னா வரவங்க யார் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில் தெரியாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் வந்திருக்குதா, போராட்டம் வந்திருக்குதா, இல்லை நிறைய சூழ்நிலைகளை அப்படி ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா? இருக்கு பிரதர். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம கிட்ட வேலை செய்கிறாங்க பெண் பிள்ளைங்க தான். அவங்க வந்து முதல்ல காலில் வந்து பேசுவாங்க. பேசும்போது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களோட ரெஸ்யூம்ஸ் அனுப்புங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ரெஸ்யூம்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கூப்பிடுவோம். சில பேர் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நேராக வரேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நம்ம படித்தவங்களா இருந்தாலும் சரி, சிலர் அவங்களோட ஆதங்கம் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூவாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெண் பிள்ளைங்கன்னு சொல்லும்போது இப்போ ஜென்ஸ் வந்து பேசும்போது கரெக்டான டோனில் பேச மாட்டாங்க. அதெல்லாமே எங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ் தான். அதையெல்லாம் மீறி யார் கரெக்டாக இருக்காங்கன்றதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்ககிட்ட இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கை ஃபஸ்ட்டு அவங்க அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இப்போ விழுப்புரத்தில் இருக்காங்க, இல்லை திருவண்ணாமலையில் பெண்கள் இருக்காங்க, அவங்கள வந்து டைரெக்டாக வர வைக்க மாட்டோம். ஏன்னா அது சேஃபர் கிடையாது. அதே மாதிரி இப்போ அங்கேருந்து ஒரு பிள்ளை வருதுன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் எங்களோட கண்ட்ரோல். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வெளியூர்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவோம் ஃபோன்லேயே. உங்கள் பிள்ளை இந்த மாதிரி வரப்போகிறாங்க, உங்களுக்கு வந்து விருப்பமா இல்லை விருப்பம் இல்லாமல் வராங்களா, அது எல்லாமே கேட்போம். கேட்டுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ காலில் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பெண் பிள்ளைங்களாக இருந்தால் நாங்கள் பெண்கள் தான் பேசுவோம். பேசி அவங்கள ஓகே இவங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா என்னன்றது நம்ம செக் பண்ணிட்டு வர வைப்போம். இதில் வந்து சிலர் ஆதங்கத்தில் வேலை தேடுறவங்க வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க, பட் ஃபிட்டுன்னு சொல்லிடுவாங்க மொபைலில். அப்புறம் அவங்க நேரில் வரும்போது அவங்களுக்கு தேவையான கம்பெனிஸும் இருக்குது. அதை நம்ம புரிய வச்சு அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் காசு கிடையாது, அவங்களோட டீட்டெயிலை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம்னா நம்ம அவங்களுக்கு கால் பேக் பண்ணி கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ கஸ்டமர் கேரில் பேசும்போது இந்த யூடியூப்ல நிறைய எல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா சேலஞ்சஸ் இருக்கும் பேசும்போது. அந்த சேலஞ்சஸ் எல்லாமே எங்களுக்கும் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் இல்லைனாலும் வர கஸ்டமரு அந்த எம்ப்ளாயிஸ் ஏஜ் ஆனவங்களும் இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி இருக்கவங்க, அவங்களுக்கு புரியாது. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி பொறுமையா பேசி அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு நாங்கள் கூகுள் மேப் போட்டு எப்படி வரணும் எல்லாமே சொல்லி வர வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க். சரி, இவ்வளோ காரியத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு சமூக துண்டா சேவையா அது கடவுளுக்கு செய்கிறதா செய்கிறீங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.